மரண பயத்தில் திமுக, மடைமாற்றும் ஊடகங்கள். எடப்பாடி இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் திமுக ஆட்சி தான். ஆதாரங்களை அடுக்க போகிறங்க இந்த வீடியோவில். நீங்கள் அரசியல் அன்றாடம் பார்க்குறவராக இருக்கலாம், அரசியல் சாணிக்கத்தனம் கொண்டவராக இருக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற கருத்தை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஆமாங்க அப்படின்னு நம்ம கருத்துக்கு வலு சேர்ப்பீங்க, ஏற்றுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை கோட்டை விட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, திமுகவுக்கு மரண பயம் என்று சொன்னோம். எந்த விஷயத்தில் மரண பயம், அது எப்படி ஊடகங்கள் திசை திருப்புக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. திமுகவுக்கு மரண பயம் எந்த விஷயத்தில்? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிடக்கூடாது என்பதில் திமுக குறியாக இருக்குது. உருவாயிடுமோ என்ற எண்ணத்தினால தான் மரண பீதியில் இருக்குது. அதற்காக ஊடகங்கிட்ட அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குது திமுக. அந்த அசைன்மெண்ட்டை இந்த ஊடகங்கள் சரியாக செய்து முடிக்குது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி. ஏன் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகக்கூடாது, ஏன் மரண பீதியில் திமுக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதிமுக வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டிருக்குது, பாஜக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தா திமுக கூட்டணியை அப்படியே எடுத்து சாப்பிட்ரும். அதனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகக்கூடாது என்பதில் ஊடகத்தின் மூலமாக இல்லாத பொல்லாததையும் கட்டமைக்கிறது. எடப்பாடி பழனிசாமியும் சூடேற்றுது ஊடகம், அதே மாதிரி பாஜகவினரையும் இந்த ஊடகமானது சூடேற்றுகிறது. அதிமுகவே நாங்கள் பாஜகவை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவே முன் வந்து யோ அதிமுக கூட்டணி வேண்டாயா அப்படின்னு சூடாகி வெறுப்பாகி அதிமுக மீது வெறுப்பு உருவாகின்ற அளவுக்கு இந்த ஊடகங்கள் பொய்யை கட்டமைக்குது. அதே மாதிரி தான், வேற யாரும் நம்ம கூட்டணிக்கு வரலையா, கண்ணுக்கு தெரிந்து பாஜக கூட்டணிக்கு இவ்வளோ வாக்கு விழுந்திருக்குதுயா நாடாளுமன்ற தேர்தலில், அதனால் நம்ம பாஜகவை இல்லை பாஜக கூட்டணி கட்சிகளை அப்படியே கூட்டணியில் சேர்த்துக்கலாம்யா அப்படின்னு அதிமுக நினைத்தா கூட இனி வேணாயா பாஜக அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு ஊடகங்களே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் பாஜக தலைமைகளை வெறுப்பு ஏற்றுறாங்க. இந்த வெறுப்புனாலே வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்க வேண்டும் என்பது திமுக எண்ணம். அதுக்கு கட்டியும் கூறும் விதமாக ஒவ்வொரு முறையும் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது என்னங்க அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமாங்க அப்படின்னு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக 3 நாளாக பாருங்க, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது, அதிமுக பாஜக கூட்டணி உருவாகாது என்பதற்கு நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலும் போதே நாங்கள் அறிவிச்சிட்டோம் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டு. அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இல்லை என்று சொல்லிட்டோம். மீண்டும் மீண்டும் வந்து கேட்குறீங்களே. பாருங்க, பாஜக இல்லாமல் மற்ற கட்சிகளை நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு அழைக்கிறோம், வேண்டுகோள் விடுக்கிறோங்க. இதுக்கு மேலே எங்கெங்க தெளிவாக சொல்ல முடியும் என்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வெறியாயிட்டாரு. இனிமேல் அதிமுக பாஜக கூட்டணி உருவானா தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நிலை வந்தால் கூட, அப்பா சாமி நான் தோல்வி அடைஞ்சா கூட பரவாயில்ல, அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஊடகங்கள் வெறுப்பேற்றி விட்டுறாங்கப்பா. எடப்பாடி பழனிசாமி இப்படி வெறுப்பேற்றினாங்களா? எச் ராஜா தான் இப்போ பாஜகனுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிறார். அவர்கிட்ட போயிட்டு ஊடகமானது என்ன கேள்வியை கேட்குது அப்படின்றத ஒரு நிமிஷம் கேட்டுவாங்களேன். குறிப்பாக 2 நாளாக இபிஎஸ் வந்து தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியே கிடையாது, திட்டவட்டமாக சொல்கிறேன் அப்படிங்கிறது திருப்பி தெளிவாக இருக்கும், கூட்டணி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை உதாசீனப்படுத்துறாரா பாஜக? எங்க நாங்கள் போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா? உங்கள் கேள்வியே உள்நோக்கமாக தெரியுது எனக்கு. பத்தியா, எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி கொள்கையை சொன்னார், தன் கட்சியினுடைய நிலைப்பாட்டை சொன்னார். ஆனால் ஊடகவியலாளர் எச் ராஜா கிட்ட போய் என்ன கேள்வி கேட்குறாங்க, என்னங்க அதிமுக காரங்க பாஜக கூட்டணியை உதாசீனப்படுத்துகிறாங்களா? மீண்டும் மீண்டும் பாஜக வந்து பொறுமையாக இருக்குது, ஆனால் அதிமுக கூட்டணி இல்லை என்று அதிரடி காட்டுதை உதாசீனப்படுத்துகிறாங்களா உங்களை அப்படின்னு வந்து ஊடகவியலாளர் கேட்குறாங்க. இந்த ஊடகவியலாளருக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அதுக்கு எச் ராஜா அவர்களே தரமான பதிலடி கொடுத்துருப்பாரு. நாங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டேன்னு அவங்க வாசலையாக போய் நின்று கிடக்கிறோம்? அது மட்டும் இல்லை, கூட்டணியை முடிவு செய்வது எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எங்கள் பார்லிமெண்ட் போர்டில் வந்து 16 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் யாருடன் கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தான் நான் நடைமுறைப்படுத்துறது நான் இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இருக்குது இல்லை அப்படி சொல்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதுக்காக நாங்கள் என்ன அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டா கிடக்கிறோம்?
அப்படின்னு வந்து எச் ராஜா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியும் கலாய்க்கிறாரு, ஜெயக்குமாரையும் கலாய்க்கிறார். ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் யாரோ பாஜகவினர் போயிட்டு அதிமுக கூட்டணி இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி எப்போ பத்திரிகையாளர் சந்தித்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை, பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே பேச்சு வழக்கில் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டோம்னா அதிமுகவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார் போல இருக்குது. அந்த அளவுக்கு என்னவோ ஜெயக்குமார் பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. நாங்களும் கூட்டணி என்று சொல்லிட்டு அவங்க கிட்ட போல, அவங்களும் எங்கள் கூட்டணியை ஏற்றுக்கொள்றோம்னு சொல்லலை. ஆனால் ஜெயக்குமாருக்கு எதுக்கு இவ்வளோ வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஜெயக்குமாரை கலாய்த்திருப்பார் எச் ராஜா அவர்கள். எச் ராஜா கலாய்ப்பதனால பாஜகவுக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. அவங்க என்ன பெருசாக இழந்துட போகிறாங்க? 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனால் அதிமுக என்பது பெரிய ஆலமரம், யானை. அது விழுந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது எழுந்திருப்பது ரொம்பவே கடினம். நேற்று எச் ராஜா அவர்களே கோடிட்டு காட்டுறார். தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி போட்டு 1 கோடிக்கு மேலான வாக்குகளை பெற்றாங்க. ஆனால் அதே பாஜக கூட்டணி 80 லட்சம் வாக்குகளை அதிமுக நிகரான வாக்குகளை பெற்றிருக்குது. எங்களுக்கு என்னங்க, நாங்கள் ஏங்க அதிமுகவுக்கு போனோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இப்படி 80 லட்சம் வாக்குகள் கண்ணுக்கு தெரிந்து அதிமுக கூட்டணிக்கு வரப்போது, ஏன் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் இந்த மண்ணில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சி இருக்குமா இருக்காதா? எதிரி பயப்படுறான், அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுமோ, அதன் மூலமாக நாம் தோற்றுருமோ என்று. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாஜக வாக்கு வங்கியும் பாஜக கூட்டணியுடைய வாக்கு வங்கியும் கண்டு மிரள்றாங்க. அவ்வளோ தூரம் வாக்கு வங்கியை வாங்கி நிரூபித்திருக்குது நாடாளுமன்ற தேர்தலில். இதை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியை வீழ்த்துவார்? அப்புறம் திமுக இந்த நிலத்தில் ஆட்சியில் இல்லாமல் எதிர்கட்சி வரிசையில் உக்காரும். அது மட்டும் கிடையாதுங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்தாருங்க. அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது திமுக சார்புடைய ஊடகங்கள் இந்த மருத்துவர் கத்தி குத்து விஷயத்தில் எதை பேசியதோ அதை தாங்க எடப்பாடி பழனிசாமியும் பேசுகிறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த அரசாங்கத்தின் மீது பழி போடணும், அப்படி இல்லையா உண்மையை எடுத்து சொல்லணும். இப்போ மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மோதல் இருக்குது. இந்த மோதல் எதனால் வருது? மருத்துவர்கள் வந்து தெய்வத்துக்கு இணையானவர்கள். அந்த தெய்வத்தையே மக்கள் வந்து குத்தி கொலை பண்ண பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலை யாரால் வந்தது? ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைகளை அதிகரித்து மருத்துவருடைய எண்ணிக்கை, செவிலியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருந்தால் மக்கள் ஒரே இடத்துல கூடுவதோ இல்லை ஒரு டாக்டராண்ட எக்கச்சக்கமான பேர் போவதோ தடுக்கப்படும். அப்போ மருத்துவர்கள் மக்கள் மோதிக்கொள்கின்ற நிகழ்வு குறைக்கப்படும் இல்லை தடுக்கப்படும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? மருத்துவர்களை உயர்வாக சொல்கிறாரு. ஆனால் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டதுக்கு ஊடகங்கள் தப்பான விஷயங்களை சொல்லுது. உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை காப்பாற்ற வேண்டும் என்று தான் மருத்துவர் போராடினார். ஆனால் மருத்துவர் போராட்டத்தை புரிந்து கொள்ளாமல் ஒரு இளைஞர் வந்து குத்துனதை எப்படி ஊடகம் நியாயப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கிட்ட போகிறார். இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாருன்னு வச்சுங்களேன், உண்மையாகவே மனதளவில் திமுக மீது குறை சொல்லியிருப்பார். கொரோனா காலத்தில் எவ்வளோ செவிலியர்கள் வேலை பார்த்தாங்க. அந்த செவிலியர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அந்த செவிலியர்களை இன்னைக்கு வரைக்கும் பணி நிரந்தரம் செய்யாமல் போராட்ட காலத்திலே வச்சுருக்காங்க. அந்த செவிலியர்களும் அந்த மருத்துவர்களும் இன்றைக்கி மருத்துவமனையில் இருந்தாங்கன்னா மருத்துவரும் மக்களும் மோதி இருப்பாங்களா? இந்த கத்தி குத்து நடந்திருக்குமா? இன்றைக்கி பாதிப்படைந்த அந்த இளைஞனாக இருந்தாலும் சரி, கத்தி குத்த வாங்கின மருத்துவராக இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு வேதனையை சந்தித்திருப்பாங்களா? இவ்வளோ பட்ட சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு திமுக தான் காரணமாக இருக்குது. இந்த ஆட்சி போனாதாயா மருத்துவர்களாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க, மக்களாக இருந்தாலும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு வந்து இந்த விஷயத்தை வைத்து அரசியல் பண்ணியிருக்கலாம். இல்லை மக்களுக்கு திமுக அரசாங்கமானது மருத்துவ கட்டமைப்பை எந்த அளவுக்கு சீரழிச்சிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனால் எதையுமே சொல்லாமல் ஏதோதோ பேசி குழப்பி திமுக ஆதரவாக பேசுகின்ற ஊடகம் சொல்கிற விஷயத்தை அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி திமுக ஆதரவாக பேசுகின்ற எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் திமுக ஆட்சி தான் இருக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திமுக எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது சின்ன சின்ன நிகழ்வை கூட பெரிய பிரச்சனையாக்கி ஆளுகின்ற அரசாங்கத்துடைய தவறுதான் என்று இட்டு கட்டியது. இப்படி இட்டு கட்டுறதுனால
சின்ன பிரச்சனைக்காக கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து நடிகர்கள் பேசுவாங்க, சமூக ஆர்வலர் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு தெய்வமாக பார்க்கப்படுகின்ற மருத்துவரை குத்தி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நடிகர் கூட வாய் திறக்கவே இல்லை. எங்கே போனாங்கன்னு தெரியல. ஒரு சமூக ஆர்வலர் கூட எப்படியா மருத்துவரை குத்தலாம்? இந்த அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்த்தது? மருத்துவர் தாக்கப்படுவதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. சட்டம் ஒழுங்கை சரியாக பராமரித்திருக்கணும். அதாவது மருத்துவர் தாக்கப்படுவது இப்போ தான் முதல் முறை என்றால், ஏப்பா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நடந்துச்சுப்பா, இந்த அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி நடக்கும் என்று தெரியாமல் இருந்துச்சுப்பா, அதனால் விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மருத்துவர்களையும் சரி, செவிலியர்களையும் சரி, மருத்துவ பணியாளர்களையும் சரி பல முறை இந்த ஆட்சியில் தாக்கியிருக்காங்க. அப்படின்னா மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த அரசாங்கம் செஞ்சுருக்கணுமா இல்லையா? அப்படின்னு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கலாம். அதை வச்சு பல நடிகர்களும் சமூக ஆர்வலர்களும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மருத்துவரை தாக்கினது தப்பு, என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாருங்க. கடைசியில் இந்த அரசாங்கமானது மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அற்புதமான விடயம் எடப்பாடி பழனிசாமி கையில் கிடச்சிது. மருத்துவர் தாக்கப்பட்டது, அதை கோட்டை விட்டுட்டார். அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சி எப்படி அகற்ற போகிறாங்க? இரண்டாவது, அதிமுகக்குள்ள 2 குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்பை இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சமாதானப்படுத்தலை இல்லையா? எடப்பாடி பழனிசாமியுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள செய்யலை. அதனால் இந்த 2 குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கில் தான் இருக்குது. இல்லை எடப்பாடி பழனிசாமியை குழப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த 2 குரூப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப்பு பாஜக கூட்டணி வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கின்ற குரூப் இருக்குது. இன்னொரு குரூப்பு நம்ம சசிகலா, டிடிவி, பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கணும் கட்சியில் அப்படின்னு சொல்கிற குரூப்பு இன்னொரு குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்பையும் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வாயடைத்து வச்சிருக்கார கண்டி. ஆனால் ஒவ்வொரு ஆலோசனை கூட்டத்திலும் சரி இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவே இல்லை. தென் மாவட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் சேர்த்தே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அடுத்து வருகின்ற தேர்தலில் சத்தியமாக நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அதனால் மீண்டும் தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தீர்வை எடப்பாடி பழனிசாமி கண்டாக வேண்டும். அதே மாதிரி மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, குறிப்பாக வேலுமணி, தங்கமணி போன்றவங்கலாம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, பாஜக கூட்டணி வேண்டும், அவங்க இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஏன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக ஒன்றா இருந்ததுனால தான் கொங்கு மண்டலம் இல்லை மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே வந்து அதிமுக கோட்டையாச்சு. பாஜக இல்லாத தருணத்தில் எந்த இடத்திலும் சரி கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெறவே இல்லை. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. அதனால் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும். இல்லைனா அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத தருணத்தில் அதிமுக வாங்கின வாக்கை பற்றி சொல்லுங்கள். 2021க்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது. ஆனால் அது எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அதனால் தயவுசெய்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து எந்த தீர்வும் இல்லை. அதே மாதிரி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் பிரிந்து சென்றவர்கள் அப்படின்னா கட்சி விட்டு நீக்கினவங்களை மீண்டும் சேர்க்கணும் என்று சொல்கிறாங்க. அதற்கும் எடப்பாடி பழனிசாமி தீர்வு காணலை. அதனால் அதிமுகவுடைய கோட்டைகளாக இருந்தது தென் மாவட்டமும் மேற்கு மாவட்டமும். அது அடுத்த தேர்தலில் அதிமுக வெற்றியை கொடுக்குமா என்று தெரியல. ஏன்னா அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு வேறு மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஈடு செய்ய போகிறாருன்னு தெரியல. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறாங்க. விலகி சென்றவர்களை சேர்க்கலனா கூட பரவாயில்ல. ஏன்னா தென் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எக்கச்சக்கமான வாக்குகளை வாங்கியிருக்கிறது. அதனால் பாஜக கூட்டணி இருந்தால் கூட போதும், பிரிந்து சென்றவர்களை சேர்க்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி மேற்கு மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதிமுக கோட்டையாக இருந்திருக்குது. ஜெயலலிதா அவர்கள் தனியாக தேர்தலில் நிற்கின்ற 89 தேர்தலில் இருந்தே அது அடுத்து வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக வந்து திமுக கோட்டையாக மாறிடக்கூடாது. அதற்காவது பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளை எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு தீர்வு காணுகின்றாரோ, அதே மாதிரி திமுகவுக்கு எதிராக எப்போது வலிமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரோ, திமுகவுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் எப்போது உருவாக்குறாரோ அப்போ தான் திமுக ஆட்சியை இந்த மண்ணிலிருந்து அகற்ற முடியும். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி தான் பெரிய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணி வாக்கு வங்கி தான் பெரிய வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும். பாஜக வேண்டாம் என்றால் திமுக ஏன் வேணாம் அப்படின்னு மக்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு கருத்தியலை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கணும். உருவாக்கி இருக்கின்றாரா காலத்தில்
தெரியல. அதனால தான் நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் திமுக ஆட்சி இருக்கும் என்பது போல தெரிகிறது. உங்கள் கருத்து என்னங்க? மறுப்பீங்களா இதை? நன்றி நண்பர்களே.